தமிழக மக்களுக்கு வணக்கம். தினம் என்ன அச்சமூட்டும் செய்தி வரும் அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே தான் நாளை கழிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆட்சி வந்த புதிதில் நம்ம ஸ்டாலின் சொன்னார். அதாவது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு என்று ஊரெல்லாம் பாடிவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் அவர் சொன்ன முதல் விஷயமே, தனக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால் தான் பிரச்சனையே, ஏன் விடுகிறது என்று பயமாக இருக்கிறது அப்படின்லாம் ஸ்டாலின் புலம்பி அழுததையெல்லாம் நம்ம பார்த்தோம் கட்சி கூட்டத்தில். ஆனால் இப்போ என்னென்னா, ஒட்டுமொத்த தமிழகமே இப்படி புலம்பி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இன்றைய சூழலாக இருக்கிறது. இதுவும் நாளாக ஆக, அதாவது இந்த ஆட்சியுடைய முடிவு வர 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 இவர்களுடைய தன்மை இன்னும் உக்கிரமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. எப்படி 10 ஆண்டுகள் கூப்பிற்கு கடந்த முறை சென்றார்களோ, இந்த முறை 15 ஆண்டுகளாவது கூப்பிற்கு செல்லும் அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்றதற்கான பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் என்ற நிலையில் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த அதிர்ச்சிகரமான தகவல் அது என்னன்னாக்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி. இந்த அரசு பள்ளியில் படித்து வந்த ஒரு மாணவியை, 8ஆம் வகுப்பு படித்து வந்த 13 வயது மாணவியை சீரழித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அப்படின்றது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது வேலியே பயிரை மேய்ந்த கதை என்பது இங்கே தான் இதை விட ஒரு மோசமான ஒரு உதாரணம், இதை விட சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். ஆனால் சிறந்த உதாரணம்னு நம்ம சொல்ல போகிறோம்னா கூட இந்த மாதிரியான விஷயத்துக்கு எப்படி இதை சொல்கிறதுன்னு கூட மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா, ஒரு மாணவி எத்தனை கனவுகளுடன் அந்த ஒரு பள்ளிக்கு சென்றிருப்பார். அது ஒரு அரசு பள்ளியில் அவங்க இருக்காங்க அப்படின்னாக்க, பெரும்பான்மையாக அரசு பள்ளியை தேர்வு செய்பவர்கள் யார் அப்படின்னாக்க, வசதி இல்லாதவர்களுக்கு தான் அந்த அரசு பள்ளி அப்படின்றத இன்றைய இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அப்போது அப்படியான ஒரு பின்னணியிலேருந்து வரக்கூடிய ஒரு மாணவி, அந்த அப்பாவி மாணவியை சீரழித்திருக்கிறார்கள் அப்படின்றத என்னன்னு போய் சொல்கிறது? அதுவும் இவர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டியவர், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் அப்படின்றத மிக கொடுமையான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் இது நடந்ததாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பல மாதங்கள் இது செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பெண் கர்ப்பமுற்று கலைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலும் வருகிறது. இந்த கொடூர செயல்களை செய்தவர்களை நாம் உடனடியாக தண்டிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, இந்த உதவாநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவனை எல்லாம் கொண்டு நீங்கள் அமைச்சராக வச்சுருந்தீங்கன்னாக்க இந்த துறை எப்படி உருப்படும் அப்படின்ற கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா, இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வந்த உடனேயே இந்த அமைச்சர் செய்திருக்க வேண்டியது என்னென்னா, உடனே அந்த இடத்திற்கு விரைந்திருக்க வேண்டும். இதான் ஒரு அமைச்சரிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஏன்னா, அமைச்சருக்கும் குழந்தைகள் இருக்காங்க, அவருக்கும் குடும்பம் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை எந்த அளவிற்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருக்கும், உளவியல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கும், அந்த குடும்பத்திற்கு என்னென்ன நெருக்கடி கொண்டிருக்கிறது, இது எதுவுமே நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா, ஆரம்ப கட்ட தகவல்கள் தான் வந்த வண்ணம் இருக்கின்றன. என் கேள்வி என்ன அப்படின்னா, எவனோ ஒரு இடியட்டு அவன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஏதோ ஒரு போதனையை சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக ஏரியாவில் உள்ள சும்மா இருக்க முடியுமா இப்படின்லாம் உதார விட்ட இந்த அன்பில் மகேஷ் என்கிற அந்த உதவாக்கரை இன்றைக்கி எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். ஏன் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கூட விடலை? இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவன் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்? இல்லை உதவாநிதிக்கு கார் தொடச்சிக்கிட்டு இருக்கானா? ஏன்னா அந்த வேலையை தான் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட பார்த்தோம், திருச்சிக்கு போயிருந்தாரு சாரணியர் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அங்கே போய் ஸ்டாலின் மாதிரி சல்யூட் அடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் இவனை புகழெடுதும் இவன் ஸ்டாலினை புகழெடுதும் இந்த கன்றாவி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாங்குநேரியில் சாதி ரீதியாக மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு மாணவரை அவர்கள் வீட்டுக்குள்ளேயே புகுந்து தாக்கும் அளவிற்கு அது சென்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த கொடூர செயல் நடந்த பொழுது கூட இவன் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. அப்போ எங்கே தான் இவன் போவான்? ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி சினிமா பாடல்களை போட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தால் அங்கே போய் நிற்பான் போல இருக்கு. வேறு எதுக்காவது இவருடைய முனைப்பு இருந்து பார்த்துருக்கீங்களா? இதை கல்வி அமைச்சராக இருந்து அரசு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்த உடனே இவன் செஞ்சிருக்க வேண்டியது என்ன? முதல்ல அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அந்த காவல் நிலையத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணலாம். ஒரு அமைச்சர் செய்யறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து ப்ரெஸ்ஸை சந்தித்து இந்த மாதிரி நடந்திருக்கு, ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு உன்னுடைய அறச்சீற்றத்தை அங்கே காண்பித்திருக்க வேண்டும். அவன் எவ்வளோ ஒரு மத போதகர்கிட்ட அறச்சீற்றத்தை காட்டுற மாதிரி வீரத்தெல்லாம் பேசினியே, பெரிய பேட்டை திரௌடி மாதிரி
பேட்டை ரவுடிகள் தான் நீங்கள். அந்தந்த அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் நீங்கள். ஆனால் ஒரு அமைச்சர் பதவியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி ரவுடி மாதிரி பேச தெரிஞ்சதில்ல, இப்படி சட்டையெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே ஏன் ஏரியான்னு உன் ஏரியாவில் தான் நடந்திருக்கு, இப்போ என்ன நடவடிக்கை நீ எடுக்க போகிற? இதை பேசிக்கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வருது. அது என்ன? சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 8 பள்ளி மாணவிகள் அவங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னாக்கா ஒரு 72 வயது வயோதிகர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வருது. இது எவ்வளோ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தஞ்சையில் அப்படித்தான் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டது அப்படின்றத கூட ரிப்போர்ட் பண்ணியும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு தகவலும் வந்தது. இப்படி தொடர்ச்சியாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் கிளாம்பாக்கத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு சென்றார், ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு சென்றார்கள், பாலியல் தொல்லை கொடுத்தார்கள் அப்படின்ற தகவல் அது முதல்ல இருட்டடிப்பு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த தகவலை நீ வெளிக்கொண்டு வந்ததெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இதெல்லாம் பெண்களுக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமை. இதை ஒரு அமைச்சரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா இது அந்த துறை சார்ந்தது அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நடந்திருப்பது, இந்த கிருஷ்ணகிரியில் நடந்திருப்பது மிக மிக கொடுமையான விஷயம். ஒரு அரசு பள்ளியிலேயே இது நடக்குது, அதுவும் பள்ளிக்கூட வளாகத்திலேயே நடந்திருக்கிறது, அந்த கழிவறையில் வைத்து நடந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னா இந்த துறை அமைச்சர், நான் அவரை நேரடி பொறுப்பேற்க வேண்டும் நான் சொல்ல போறது இல்லை, ஆனால் குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பையாவது ஏற்றுக்கணும், குறைந்தபட்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். அது கூட வரல. ஆனால் மாறாக இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று ஆளுநரை வச்சு மடைமாற்றம் செய்வாங்க, இல்லை பாரதிய ஜனதா மாநில தலைவரை வச்சு மடைமாற்றம் செய்வாங்க, இல்லை அப்படின்னா சீமானுடைய அந்த ஈவேரா விவகாரத்தை வைத்து மடைமாற்றம் செய்வார்கள். இதை 3 இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு இப்போவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டீம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த டீம் போட்டு யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, இதை மடைமாற்றம் செய்வதற்கு மீடியா மாஃபியாவை வைத்து நாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு. நியாயமாக இன்றைக்கு இதை விவாத பொருளாக எடுத்துக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில்? ஒரு மாவட்ட வாரியாக பள்ளிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு மட்டுமே கிருஷ்ணகிரியிலும் சிவகங்கையிலும் 2 சம்பவங்கள் தெரிய வருது. 2மே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஒன்று அரசு பள்ளியில், இன்னொன்று தனியார் பள்ளியில். அப்படின்னும் பொழுது இது 2 குறித்தும் இன்றைக்கு விவாத பொருளாக்கிருக்கும். ஒரு விவாதமா எடுப்பானாம் பாருங்க, எடுக்க மாட்டான். மாறி யார் யாருடன் கூட்டணி, விஜய்க்கு இன்னைக்கு வைத்தால போச்சா இல்லையா, இதுதான் இவர்கள் விவாத பொருளாக்குவார்கள். இல்ல அந்த மசூதி வேணுமா, கோவில் வேணுமா, இதெல்லாம் தான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்குமே தவிர்த்து இவர்கள் யாரும் சமூக அக்கறையுடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்து விவாதிப்பார்கள் என்றால் மாட்டார்கள். ஏனென்றால் அரசாங்கத்திடமிருந்து நிர்பந்தமும் வரும். இவங்க தான் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார்கள் இந்த மீடியா மாஃபியாக்கள். அதனால் அவர்கள் யாரும் விவாதிக்க போவதில்லை. நம் போன்ற சமூக வலைதளங்களில் தான் நாம துணிச்சலாக கேட்கிறோம். இப்பொழுதும் சொல்கிறேன், அமைச்சர் இதுவரையில் வாய் மூடி இருந்தது என்பது அயோக்கியத்தனம். அமைச்சர் பேசி இருக்க வேண்டும். பேசாமல் இருப்பது என்பது இவர்களுக்கு எவ்வளவு தூரம் அக்கறை இருக்கிறது இந்த மாணவிகள் மீது, மாணவர்கள் மீது அப்படின்றத இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த அழகுல அந்த பாவம் ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் நிக்க வச்சு அங்கே இவர் ஸ்டாலின் வரும்பொழுது அப்பா அப்பான்னு கத்த விடுறது வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? உங்க வீட்டில் நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? என் வீட்டில் நடந்தா நான் ஒத்துப்பேனா? கொஞ்சமாவது மனசாட்சியுடன் நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. மனசாட்சியை புதைத்து விட்டு தான் எவனும் திமுகவில் இருக்க முடியும், அது வேற விஷயம். ஆனால் முயற்சியாவது பண்ணுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.